ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சப்நெட்டிங் சீரிஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஐபி அட்ரஸ்னா என்ன, லாஸ்ட் ஐபி அட்ரஸ்னா என்ன, ப்ராட்காஸ்ட் ஐபி என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் சப்நெட்டிங் சீரிஸ் வீடியோவில் சப்நெட் மாஸ்க் நெட்வொர்க் ஓஸ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நெட்வொர்க்கோட நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஐடினா, ஒரு நெட்வொர்க்கோட ஃபஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், சப்நெட் மாஸ்க்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 10.0.0.0 இது என்னன்னா கிளாஸ் ஏ நெட்வொர்க் ஐடி. ஏன் கிளாஸ் ஏ நெட்வொர்க் ஐடின்னு சொல்கிறோன்னா, ஸ்டார்டிங் ஆக்ட் வந்து 10ல் ஆரம்பிக்குது. 10ன்றது என்னன்னா கிளாஸ் ஏ ரேஞ்சில் இருக்குது, 1லேருந்து 126 இருக்குது. ஸோ அப்போ ஒரு சப்நெட் மாஸ்க் என்ன இருக்குன்னா 255.0.0.0. ஏன்னா ஒரு நெட்வொர்க்கு 3 ஹோஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சப்நெட் மாஸ்க் வந்து 255.0.0.0. இப்போ இந்த நெட்வொர்க் ஐடியோட நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஐடி என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஐடினா நெட்வொர்க் ஆக்டில் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா 10 இருக்கு நெட்வொர்க் ஆக்டில். ஸோ அப்போ அதோட ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா 11. அப்போ 11.0.0.0 தான் நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஐடியா இருக்கும். 10.0.0.0 நெட்வொர்க் ஐடியோட. ஓகே, இப்போ 10.0.0.0 நெட்வொர்க்கோடைய ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் கேட்குறாங்க. ஐபினா ஹோஸ்ட்ல ஆட் பண்ணணும். இங்கே 3 ஹோஸ்ட் ஆக்ட் இருக்கு. ஸோ ஹோஸ்ட் ஆக்ட் நம்ம ரிவர்ஸ்லேருந்து ஆட் பண்ணிட்டு வரணும். அப்போ லாஸ்ட் ஆக்டில் தான் ஒன்று ஆட் ஆகும். அப்போ என்ன வரும்னா 10.0.0.1, 10.255.255.254 வந்து லாஸ்ட் ஐபி அட்ரஸ், 10.255.255.255 வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி. இப்போ நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி வந்து 10.0.0.1, இதுதான் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். 10.255.255.254 the last IP address. 10.255.255.255 வந்து broadcast ID. இதில் நெட்வொர்க் ஐடி 10.0.0.0 ஒரு பிசிக்கு ஐபி அட்ரஸாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் ஐடி 10.255.255.255 இதுவும் ஒரு பிசிக்கு ஐபி அட்ரஸாக கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஐபிலேருந்து லாஸ்ட் ஐபிக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம பிசிக்கு ஐபி அட்ரஸாக கொடுக்க முடியும். அதாவது 10.0.0.1லேருந்து 10.255.255.254 இதுக்குள்ளே இருக்கிற ஐபி அட்ரஸை நம்ம பிசிக்கு ஐபி அட்ரஸாக கொடுக்க முடியும். ஸோ அதான் என்ன சொல்கிறோன்னா வேலிட் ஐபி அட்ரஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. எவ்ரி கிளாஸ் ஏ நெட்வொர்க்குக்கு எவ்வளோ வேலிட் ஐபி அட்ரஸ் வரும்னு கேட்டாக்கா எப்படி சொல்லலாம்னா, கிளாஸ் ஏ நெட்வொர்க்கோடது, கிளாஸ் ஏ நெட்வொர்க்குடைய வேலிட் ஐபி அட்ரஸ் 2/24 போட போகிறோம். ஏன் 2 போடுறோன்னா பைனரி பேஸான 2 போடுறோம். 24 வந்து எதுக்காக ரீசன்னா, இப்போ இங்கே வந்து 3 ஹோஸ்ட் ஆக்ட் இருக்குது. ஸோ எத்தனை பிட் இருக்குன்னா 24 நெட்வொர்க் ஹோஸ்ட் பிட் இருக்குது. ஸோ அதனால் 24 போட்டிருக்கோம். 2/24 வேல்யூ வந்து 16777.216 டோட்டல் ஐபி அட்ரஸ் இது. இதில் வேலிட் ஐபி அட்ரஸ் கேட்டாங்க -2 பண்ணணும். ஏன் -2 பண்ணுறோன்னா நெட்வொர்க் ஐடியும் ப்ராட்காஸ்ட் ஐடியும் நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் ஐபி அட்ரஸ் வேலிட் ஐபி அட்ரஸ் எவ்வளோ வரும்னா 1677214. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் ஏ நெட்வொர்க்குக்கு இவ்வளோ வேலிட் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. 150.0.0.0 இதுவும் நெட்வொர்க் ஐடி தான். 150ன்றது கிளாஸ் பி. கிளாஸ் பியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 128லேருந்து 191. ஸோ 150ன்றது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கிளாஸ் பி நெட்வொர்க் ஐடி. ரெண்டு நெட்வொர்க்கு 2 ஹோஸ்ட் ஆக்ட், ரெண்டு நெட்வொர்க் ஆக்ட் இருக்கும், 2 ஹோஸ்ட் ஆக்ட் இருக்கும். ஸோ அப்போது கிளாஸ் பியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன வரும்னா 255.255.0.0. ஓகே, 150.0.0.0 இந்த நெட்வொர்க்கோட நெக்ஸ்ட் நெட்வொர்க் எழுதுனா எப்படி எழுதலாம்னா, இங்கே 2 நெட்வொர்க் ஆக்ட் இருக்குது. ஸோ ரிவர்ஸ்லேருந்து தான் இங்கே ஆட் பண்ணோம். 0ன்ற நெட்வொர்க் ஆக்டில் தான் 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நெட்வொர்க் என்ன இருக்குன்னா 150.1.0.0. 151.0.0.0 வராது, 150.1.0.0. இங்கே நம்ம ரிவர்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறோம். இதுதான் நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஐடி. இப்போ 150.0.0.0 இந்த நெட்வொர்க்கோடைய ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் கேட்டாக்கா ஐபினா ஹோஸ்ட்ல ஆட் பண்ணோம் ரிவர்ஸ்ல இருந்து. ஸோ 150.0.0.1 தான் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். இப்போ இந்த நெட்வொர்க் லாஸ்ட் ஐபி 150.0.255.254. ஏன் இங்கே 0 வருதுன்னா 2 நெட்வொர்க் ஆக்னாலும் நெட்வொர்க் ஆக்டில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுதான் லாஸ்ட் ஐபி அட்ரஸ்.
நெக்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஐடி என்ன இருக்குன்னா 150.0.255.250 வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி. கிவ் நெட்வொர்க் ஐடி 150.0.0.0 இதை வந்து நம்ம ஐபி அட்ரஸாக கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் ஐடி 150.0.255.255 இதுவும் நம்ம ஐபி அட்ரஸாக யூஸ் பண்ண முடியாது. நெட்வொர்க் ஐடி ப்ராட்காஸ்ட் ஐடி ஐபி அட்ரஸாக யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் 150.0.0.1லேருந்து 150.0.255.254 இதுக்குள்ள இருக்க ஐபி அட்ரஸ் தான் நம்ம ஐபி அட்ரஸ்க்காக நம்ம பிசிக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வேலிட் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் பி நெட்வொர்க்குக்கு எவ்வளோ வேலிட் ஐபி அட்ரஸ் வரும்னு கேட்டாக்கா இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா கிளாஸ் பி நெட்வொர்க் 2^16 ஏன் 16 போகிறோன்னா இங்கே ரெண்டு ஹோஸ்ட் ஆக்ட் இருக்குது. ஸோ 8816 2^16 வேல்யூ 65536 டோட்டல் ஐபி அட்ரஸ் 65536 கிடைக்கும். இதில் வேலிட் ஐபி அட்ரஸ் கேட்டால் -2 பண்ணுறோம் நெட்வொர்க் ஐடிக்கும் ப்ராட்காஸ்ட் ஐடி நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டோட்டலாக வேலிட் ஐபி அட்ரஸ் கிளாஸ் பி நெட்வொர்க் எவ்வளோ வரும்னா 65534 வேலிட் ஐபி அட்ரஸ் ஒவ்வொரு கிளாஸ் பி நெட்வொர்க்கும் கிடைக்கும் 65534. Next third problem 195.10.12.0 இதுவும் நெட்வொர்க் ஐடி தான். 195.10.12.0 நெட்வொர்க் ஐடி தான். ஏன் நெட்வொர்க் ஐடினா 195ன்றது கிளாஸ் சி. கிளாஸ் சினா 3 நெட்வொர்க் ஆக்ட், லாஸ்ட் ஆக்ட் ஒரே ஒரு ஆக்ட் தான் ஹோஸ்ட் ஆக்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு சப்நெட் மாஸ்க் என்ன இருக்குன்னா 255.255.255.0. ஸோ ஹோஸ்ட் ஆக்டில் வேல்யூ இல்லை, அதனால நெட்வொர்க் ஐடி தான் அது. இப்போ 195.10.12.0வோட நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஐடி எழுதுனா எப்படி எழுதுலான்னா இங்கே 3 நெட்வொர்க் ஆக்ட் இருக்குது. ஸோ தேர்ட் ஆக்டில் 12 இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவில் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அங்கே தான் நம்ம 1 ஆட் பண்ணோம். இப்போ என்ன வரும்னா 195.10.13.0 இதுதான் நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஐடி. ஓகே 195.10.12.0 இந்த நெட்வொர்க்கோடைய ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் என்ன வரும்னா ஹோஸ்ட் ஆக்ட் 1 தான் இருக்குது. ஸோ அங்கே 0ல் 1 ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும் 195.10.12.1 தான் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். அப்போ இந்த நெட்வொர்க்கோட லாஸ்ட் ஐபி 195.10.12.254 வந்து லாஸ்ட் ஐபி. ப்ராட்காஸ்ட் ஐடி வந்து 195.10.12.255 வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி. இதில் 195.10.12.0 நெட்வொர்க் ஐடியை பிசிக்கு ஐபி அட்ரஸாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி 195.10.12.255 இந்த ப்ராட்காஸ்ட் ஐடியும் பிசிக்கு ஐபி அட்ரஸாக கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் 195.10.12.1லேருந்து 195.10.12.254 இதுதான் வேலிட் ஐபி அட்ரஸ் ரேஞ்சாக இருக்கும். இது நம்ம பிசிக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிடலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் பி நெட்வொர்க்கு எவ்வளோ வேலிட் ஐபி அட்ரஸ் வரும்னா 2^8. ஏன் 8 போடுறோன்னா ஒரே ஒரு ஹோஸ்ட் ஆக்ட் தான் இருக்குது. ஸோ 8 பிட் 2^8 வேல்யூ 256 -2 வேலிட் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்குது. நெட்வொர்க் ஐடியும் ப்ராட்காஸ்ட் ஐடியும் நெக்லெக்ட் பண்ணுறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் சி நெட்வொர்க் எவ்வளோ ஐபி அட்ரஸ் வரும்னா 254 வேலிட் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஐபினா லாஸ்ட் ஐபினா ப்ராட்காஸ்ட் ஐபினான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சப்நெட்டிங் சீரிஸ் வீடியோவில் சப்நெட்டிங்னா என்ன, சூப்பர் நெட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம்.